தேசிய ஜன அம்மாவின் மறைக்கு பிறகு என்றைக்கு இரட்டை தலைமையாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள் இருந்தார்களோ, அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நேரத்திலிருந்து இன்று வரை, நேற்று கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற வரை அண்ணன் ஓபிஎஸ் மாறப்பட்டுடனும் விசுவாசத்துடன் கூட்டணி தர்மத்தை கட்டி காத்து வந்தார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலின் சமயத்தில் தான் திரு இபிஎஸ் அவர்கள் தன்னிச்சையாக கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை மதித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணித்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவமதித்தும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய திரு இபிஎஸ் அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்றும் எங்களை அசிங்கப்படுத்திய செயல் என்பது நாங்கள் மட்டும் அவமானமாக உணர்ந்த ஒரு செயலாக தயவு செய்து பார்க்காதீர்கள். தமிழ்நாட்டு மக்களே, இது என்ன அநியாயமா இருக்கு? அவர் பாட்டில் வெளியேறின போனவரை அவரை போய் தாங்கி தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குறாங்க. கூடவே இருந்தவரை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, ஏன் அவர் தொடர்கிறார் என்று மக்களே வெதும்பி எழியக்கூடிய நிலையிலும் தொண்டர்களும் இதற்கு மேல் பொறுத்தால் நம்முடைய மான மரியாதை என்பதே மக்கள் மத்தியில் போய்விடும், நாம் மக்களை சந்திப்பது சிரமமாகிவிடும் என்று உணர்ந்த அந்த உணர்வுகளை மதித்து தான் மக்களுடைய எண்ணங்களும் தொண்டர்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் நேற்றைய முந்தா நாள் இந்த கூட்டணியில் வெளியேறுகிறோம் என்ற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறோம்.